வணக்கம் நண்பா. தினமும் காலையில குளிச்சு முடிச்சதும் நெத்தில அழகா ஒரு பொட்டு வைக்கிற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? இது பார்க்க ரொம்ப சாதாரணமான ஒரு பழக்கம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த சிம்பிளான ஒரு செயலுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அறிவியல் இருக்கு. அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்மள பெரும்பாலான பேர் இத ஒண்ணு நம்ம கலாச்சாரத்தோட அடையாளமா பார்க்கறோம், இல்லனா முகத்துக்கு ஒரு அழகுக்காக வச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலே இது அதை எல்லாம் விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஏன் இந்த பழக்கம் இருக்குன்னு நாம யோசிக்கும் போதுதான் இதோட உண்மையான முக்கியத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமாங்க. நீங்க கேட்டது கரெக்ட் தான். பொட்டு வைக்கிறதுங்கிறது ஒரு உடற்கூறியல், அதாவது அனாட்டமிக்கல் மற்றும் நரம்பியல், அதாவது நியூராலஜிக்கல் சார்ந்த ஒரு பயிற்சி. அது எப்படி சாத்தியம்? நம்ம 2 புருவங்களுக்கு நடுவுல பொட்டு வைக்கிறதுக்கான 5 முக்கியமான சயின்டிஃபிக் காரணங்களை இப்ப நாம பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்னா அலசி ஆராயலாம். சரி, முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்துக்கு வருவோம். நாம சாதாரணமா நினைக்கிற இந்த நெற்றி பகுதி நிஜமாவே நம்ம முகத்தோட ஒரு மெயின் கண்ட்ரோல் சென்டர் மாதிரி. அது என்னன்னா, முதல் காரணம் நம்ம புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடம். எல்லா நரம்புகளும் ஒன்னு சேர்ற ஒரு முக்கியமான ஜங்ஷன் மாதிரி செயல்படுது. அதாவது நம்ம முகத்துல சிரிக்கிறது, வலிக்கிறது, ஏதாவது தொட்டா உணர்றதுன்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு முக்கியமான நரம்பு இருக்கு. அதுக்கு பேரு ட்ரைஜெமினல் நரம்பு. அதோட கிளைகள் எல்லாமே இந்த புருவ மத்திய பகுதியில தான் அதிகமா இருக்கு. சொல்லப்போனா நம்ம முக உணர்ச்சிகளோட மெயின் ஸ்விட்ச் இந்த இடம்தான். இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம பொட்டு வைக்கும்போது அந்த இடத்துல கொடுக்குற அந்த சின்ன பிரஷர் அங்க இருக்கிற முக நரம்புகளை மெதுவா ஸ்டிமுலேட் பண்ணுது. இதனால நம்ம மூளைக்கு போற ரத்த ஓட்டம் ரெகுலேட் ஆகுது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் தானே வச்சுக்கோங்களேன். அடுத்து 2வது காரணம். இதுவும் நம்ம முதல்ல பார்த்ததோட சம்பந்தப்பட்டது தான். அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கறது ஒரு தெரப்பி மாதிரி வேலை செய்யுது. அதாவது நாம பொட்டு வைக்கிறோமே அந்த பாயிண்ட் ஒரு பவர்ஃபுல்லான அக்குப்ரெஷர் பாயிண்ட். மெடிக்கலாவே பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல தினமும் ஒரு சின்ன பிரஷர் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் நல்லாவே குறையும். அது மட்டும் இல்லாம நம்ம நரம்பெல்லாம் ரிலாக்ஸ் ஆகி ஒத்த தலைவலி, உடம்பு சோர்வெல்லாம் கூட கண்ட்ரோல் ஆகும். இது ஒரு நேச்சுரல் தெரப்பி மாதிரி நமக்கு உதவுது. இப்போ 3வது 4வது காரணங்களை பார்க்கலாம். இது ரெண்டுமே நம்மளோட மென்டல் கிளாரிட்டி அப்புறம் பாடி டெம்பரேச்சர் சம்பந்தப்பட்டது. 3வது பெனிஃபிட், இது எப்படி நம்ம கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்துதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காரணம் பீனியல் கிளாண்டோட இருக்கிற கனெக்ஷன். ஆமா, நம்ம மூளைக்கு சென்ட்ரல்ல இருக்கிற இந்த பீனியல் கிளாண்டு தான் நம்ம உடம்போட நேச்சுரல் கிளாக். சிம்பிளா சொல்லணும்னா, எப்போ தூங்கணும் எப்போ எந்திரிக்கணும்னு சொல்றதே இதுதான். யோகா சயின்ஸ்ல இத ஆக்ஞா சக்கரம்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்தை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்ம கவனம் ஷார்ப்பாடி மைண்ட் ஃபோக்கஸ் ஆகும். அடுத்தது 4வது காரணம், பாடிய கூலா வச்சுக்கிறது. இது ரொம்ப சிம்பிளான ஆனா செம பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹீட் பெரும்பாலும் இந்த நெற்றி வழியா தான் வெளியேறும். இப்போ சந்தனம், குங்குமம் மாதிரி கூலிங்கான விஷயங்கள் அங்க